அனைத்து தகவல் பரிமாற்ற சேவைகள், இமெயில், போன் கால், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், லெட்டர், கொரியர், நேரில் என அனைத்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் மூலமாகவும் அழைப்பு விடுத்து, ரிமைண்டர் விடுத்து அனைத்து முயற்சிக்கும் முன் நின்ற நம் நண்பர் காசிராஜன், அவருக்கு பக்கபலமாக கூப்பிட்ட போதெல்லாம் ஓடி வந்து ஏற்பாடுகளை செம்மையாக செய்த, களப்பணி செய்த நம் நண்பர்கள் சசிகுமார், முத்துக்குமாரசாமி, கோகுல், கோபால் மற்றும் தேடி தேடி வேட்டையாடி விடுபட்ட நண்பர்கள் விலாசத்திற்கு நேரிலேயே சென்று அவர்களை இங்கு வருமாறு அழைத்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பான தூணாக இருந்த நம் பாபு, ஆண்ட்ரூ, இது மட்டுமல்லாமல் தொலைபேசி வாயிலாக பல ஆலோசனைகளை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்கள் மற்றும் அனைத்து வகையான பொருளுதவி மற்றும் உடல் உழைப்பை கொடுத்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களையும் வாழ்த்தி, அனைவரின் பெயரையும் இங்கு குறிப்பிட டைம் இல்லாத காரணத்தினால அனைத்து நண்பர்களையும் வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய நண்பர்கள் வடிவேல் முருகன் மற்றும் ரவி, இவர்கள் இன்று இப்பூலகத்தில் உயிரோடு இல்லை, ஆனாலும் மேலுலகத்தில் ஆவியாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மாவையும் வணங்குகிறோம். அந்த இரு நண்பர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு 10 வினாடிகள் தத்தம் இருக்கையிலே நாம் ஒரு அமைதி அஞ்சலி செலுத்துவோமாக. நன்றி நண்பர்களே. இந்த இடத்தில் ஒரு சிறு கவிதையும் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். பிரிவை எண்ணி தவிக்கின்றோம், மனதில் கண்ணீர் வடிக்கின்றோம். பிரிவு என்பது வாழ்வியலில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். பிரிவு என்பது வாழ்வியலில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். தேனை விஞ்சும் சுவையை உடையோரே, உங்களின் தென்றல் பாடும் பாட்டு இது. அந்த வானை விஞ்சும் மனதை உடையோரே, நீங்கள் எல்லாம் வாழ்க என்றும் பல்லாண்டு. கரையில்லா கல்விதனை வாழ்வினிலே கற்று தேர்ந்திட்டோம் இந்த மண்ணிலேதான். எனினும் திரையில்லா தூய அன்பிலே என்றும் உங்கள் நினைவால் வாழ வாழ்த்துக்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நமக்கு சக்தியும் ஆசியும் தந்த அனைத்து தெய்வங்களையும், அல்லாஹ், இயேசு, சிவன், சக்தி, விஷ்ணு, புத்தர் என அனைத்து தெய்வங்களையும் வணங்கி நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் குடியிருக்கும் ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையருள் பேரொளியை வணங்கி நாம் இந்த விழாவிற்கு வர வேண்டும், இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற உங்கள் எல்லாருடைய எண்ணங்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக செயலாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கும்படி கோகுல் காசிராஜன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து நமது பிரின்சிபல் மேடம் அவர்களை மாலை மரியாதை பண்ணுமாறு தேவி அவர்களை அழைக்கிறேன். அடுத்து HOD அவர்களை பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யுமாறு பணிக்கிறேன். தேவி. நம்ம PT சாருக்கு தமிழமதன் அவர்கள் மாலை அணிவிப்பார். மற்ற HODஸ்க்கும் மாலை மரியாதை அணிவிக்கப்படும். தேவி.
கேமரா. அடுத்து எங்களுக்கு பாடம் நடத்திய ஐயா காளைப்பழனி அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை. ஐயா செல்வகுமார் அவர்கள். ஐயா வீரசேகர் அவர்கள். அடுத்தபடியாக நம் நண்பர்கள் சார்பாக ஐயா செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு காசிராஜன் அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக பிரின்சிபல் மேடம் அவர்களுக்கு ஒரு சிறு நினைவு பரிசு தேவியை வழங்குவார். சிறு நினைவு பரிசுகள் வழங்கப்படும். காளைப்பள்ளி சார். வீரசேகர் சார். அடுத்தபடியாக எஸ்என்பிடி அலுமினி சார்பாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. நம் நண்பர் தமிழமதன் அவர்கள் தன் கை முயற்சியால் இதை உருவாக்கி கொடுத்துள்ளார். இதை துவக்கி வைப்பதற்காக செக்ரட்டரி ஐயா அவர்களை அழைக்கிறேன்.
இதில் நம்ம எல்லாருடைய கான்டாக்ட்லையும் பதிவு செய்யலாம். ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் இதில் போடலாம். இதன் மூலமாக SNPTயில் படித்த நம்மளுடைய ஜூனியர் மாணவர்கள் கரண்ட் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். மற்றும் விளம்பரங்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உங்கள் மேலான ஆலோசனைகளை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ஒரு சிறப்பு உரையாற்ற பிரின்சிபல் மேடம் அவர்களை அழைக்கிறோம். Most respected Secretary Sir, heads of various departments, physical directors, the stars of this day, the alumni of this institution, their families and children, and my colleagues. It's my pleasure to deliver this address. I'm very happy to see all the alumni who have really studied in this institution 25 years back. Today morning, when I met and spoke with them, it gave me immense pleasure and joy. And it's really great to see them with their families, with their life partner and children. I pray that God bless you all. And at this moment, it's my duty to say a few words about our institution. We are very glad that our secretary, 3ANS Govindaswamy, the very expert with innovative and interesting features, is here with us this morning. And he's the special guest of honor. And I thank God for him. And to say a few words about him, you all know that he is working as secretary for almost more than 20 years. I think it's 25 or next year. Almost 25 years. And this institution is blessed with a nice secretary that under his stewardship, this institution has shown unparalleled growth. மாணவர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும், your supports, encouragements, achievements, இதெல்லாம் has taken this institution to the pinnacle of its glory under his guidance and stewardship. And he gives most importance to each and everyone here, the teachers as well as the students, and he takes care in the holistic development of a student. இங்க படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எல்லா துறையிலும் முழு டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. he is a very good leader, a mentor, a philosopher, a committed person. ஏன்னா அவங்க இங்கே வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிட்டிங் சார்ஜோ கன்வேயன்ஸோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்மளும் எல்லாரும் வேலை செய்கிறோம். மேபி நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுல எந்த லாபமும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இவங்க எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, எந்த ஒரு சிட்டிங் சார்ஜ் கன்வேயன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் இங்கே அவங்க போட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னும் நல்லா வளரணும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இதில் வரணும், இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வளரணும் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக இருக்காங்க. உங்களை இஸ் ரியலி வெரி கிளாட் டு மீட் யூ ஆல். நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு மாமனிதர். So God has really blessed with such a nice secretary for this institution, and he takes all efforts in bringing name and fame for this institution. And moreover, you all know that this institution was established in the year 1983, and almost 28 batches have left their footprints. ஒரு 28 அணி மாணவர்கள் இந்த கல்லூரியை விட்டு டிப்ளமோ முடித்து அவங்க நல்ல உயர்ந்த பதவிகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அலுமினிஸால் எங்களுக்கு ஒரு பெரிய வி ரியலி ஃபீல் ப்ரவுட், வி ஃபீல் ஆனர்ட் பை யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையை எங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் நல்ல யூ ஆர் ரியலி ஷைனிங் பை த கிரேஸ் ஆஃப் காட். நீங்கள் ஷைன் பண்ணி அந்த ரேடியன்ட் வாட் த ஷைன் யூ கிவ் reflects the name of this institution, SNPT. செயலர் அவர்கள், இங்கே வருகிற ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் SNPT குடும்பம் என்று அவர்கள் அழைப்பார்கள், வாழ்த்துவார்கள். அதே போல் இன்று குடும்பமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடி இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தருது. And that too, today being the special day, that is friendship day, ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எல்லாம் கூடி அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ
ஏன்னா லைக் இந்த பேட்ச் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஸோ ஐ ஃபீல் ஐ ஆம் ரியலி ப்ரிவிலேஜ் டு பி ஹியர் அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் I want to share with you. All our alumni are placed in various key positions in our country as well as abroad, and this gives name and fame for our institution. And moreover, when we talk about the academic performance, right from the day of inception, this institution is giving more importance to discipline, and in academic excellence we have many students who have secured state ranks, and several rank holders are studied here. So I really praise God for all the achievements the students have brought through their efforts for this institution by securing good ranks. Moreover, when we talk about the placements and the co-curricular activities, I really feel very proud. We have a very good play field. இந்த விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய பயிலகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. நம்முடைய மாணவர்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க வந்து ஜோனல் சாம்பியன்ஸாக பல வெற்றிகளை பெற்று இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பெயரையும் புகழையும் வாங்கி தந்திருக்கிறார்கள். அது மிகவும் பாராட்டுக்குரியது. அதே போல் இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட அதை பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் வந்து ஐ லைக் டு விஷ் தம் for all the name and fame they have brought for this institution. And moreover, in extracurricular activities, we have 2 units of NSS functioning well in this campus. அதில் நம்ம நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக. அதே போல் பிளட் டொனேஷன் கேம்ப் இஸ் ஆர்கனைஸ்ட் எவ்ரி இயர் during the birthday of our secretary sir. July 17th வந்து சாரோட பர்த்டே. எல்லா ஆண்டும் July 17th வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு சேவையை நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக இந்த பயிலகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் நிறைய பிளட் டொனேட் பண்ணி we all know donating blood is saving life. அவ்விதமாக மாணவர்கள் நல்லா டொனேட் பண்ணி பெஸ்ட் டோனார் அவார்டை பலமுறையாக 16 வருடங்களாக தொடர்ந்து இந்தியன் ரெட் கிராஸ் மூலமாக நமது பயிலகத்துக்கு கிடைத்துள்ளது. இப்படி நிறைய இந்த அத்தனை சாதனைகளும் நம்முடைய செயலர் அவர்கள் முன்னின்று அவரே ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் கேம்பில் சாரே முதலாவது டொனேட் பண்ணி அந்த கேம்பை ஆரம்பித்து வைப்பார்கள். அப்படி அதிக முறை இரத்த தானம் செய்ததற்காக பெஸ்ட் டோனார் அவார்டை செயலர் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நியூ டைமென்ஷன்ஸ் நியூ ஆங்கிள்ஸ் கொடுத்து இதை வந்து இன்னும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு அவங்க அத்தனை முயற்சிகளையும் போட்டுட்டு இருக்காங்க. And when we talk about placements, we have a very good and consistent record for placements. Like I can say that we will be the toppers when compared with any other polytechnic in the state. நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு நாங்கள் வைத்துட்டு இருக்கிறோம். இந்த கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 304 மாணவர்கள் நமது பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று பல நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஐ ப்ரைஸ் காட் ஃபார் தட். அதுவும் இந்த அலுமினிஸ் வந்து அவர்கள் என்னோடு பேசும்போது சொன்னாங்க, எங்களோட வெப்சைட்டில் எங்களோட ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் மேபி எங்ககிட்ட நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னா அதையும் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம். யூ கேன் என்கரேஜ் யுவர் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு see this website and apply for that job அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்ல புதிய திட்டங்களை இங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் நீங்கள் செஞ்சு உங்களோட ஐ திங்க் யூ ஆல் வில் சப்போர்ட் அஸ் இன் ஷேரிங் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ். உங்களோட நீங்கள் கெயின் பண்ணியிருக்கிற அந்த டெக்னிக்கல் நாலேஜை இப்போ படிக்கிற மாணவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அப்படியாக நல்ல ஒரு தொடர்பை ஐக்கியத்தை எங்களோடு வைத்துக் கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கணும். அண்ட் ஆன் திஸ் ஸ்பெஷல் டே ஐ வுட் லைக் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். அதில் உங்கள் குடும்பத்தின் நீங்கள் வந்து லைக் நிறைய பேர் ஃபேமிலிஸாக உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸோடு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். We really pray God that God bless your families, and we pray that you live long and be a blessed to other people also. உங்களோட ஃபேமிலியில் உங்களோட ஸ்பவுஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக என்கரேஜிங்காக இருந்து நீங்களும் நல்ல உயர்ந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி வி டீச்சர்ஸ் அண்ட் திஸ் இன்ஸ்டிடியூஷன், உங்கள் ஸ்பவுஸும் அதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வி ப்ரே தட் God will bless your families. And பிள்ளைகளுமாக வந்திருக்கிறாங்க.
today really I was so happy to see the children. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் இந்த கேம்பஸை பார்த்தோன்னே ஐ திங்க் ஆல் த சில்ட்ரன் were so happy. அவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காங்க. தே ஸ்டார்டட் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் அண்ட் தே ஸ்டார்டட் டு ப்ளே. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லி உங்களுக்கு உற்சாகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம் வந்து நிறைய நம்ம எல்லாருக்கும் தெரியும் காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான். இந்த சிங்கம் வந்து என்ன பண்ணிச்சு, அங்கே பார்த்தது நிறைய ஆடுகள் வந்து கூட்டமாக மேய்ந்து கொண்டு இருந்தது. உடனே இட் வாஸ் அ லயனஸ் அண்ட் த லயனஸ் வாஸ் ப்ரெக்னென்ட். அந்த பெண் சிங்கம் வந்து அதுக்கு வயத்தில் குட்டி இருந்தது. ஸோ இது பார்த்துட்டே இருந்துட்டு இது என்ன நினச்சிச்சு, அந்த ஆடு கூட்டத்தில் இருந்து ஒரு ஆடை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தாவி பிடிச்சிச்சு. அந்த தாவி பிடிச்ச ஃபோர்ஸில் என்ன பண்ணிச்சுன்னா குட்டி போட்டுடுச்சு. ஸோ திஸ் லயன் கப் இட் கேவ் பர்த் டு எ லயன் கப் அண்ட் திஸ் லயனஸ் டைட். இந்த லயனஸ் வந்து செத்து போச்சு. அப்புறம் இந்த ஆடுங்கெல்லாம் என்ன பண்ணிச்சு, சேர்ந்து இந்த குட்டி சிங்கத்தை வளர்க்க ஆரம்பிச்சுது. we all know that sheeps bleat. ஆடுகள் வந்து ப்ளீட் பண்ணோம், லயன் வந்து ரோர் பண்ணோம், கெர்ச்சிக்கும். இந்த ஆடெல்லாம் ப்ளீட் பண்ணுறதை பார்த்து இந்த குட்டி சிங்கமும் என்ன பண்ணிச்சு, ஆடை மாதிரியே ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சு, ஆடை மாதிரியே கத்துச்சுது. ரொம்ப நாள் கழித்து ஆடை மாதிரியே புல்லெல்லாம் சாப்பிட்டுது. பால் கொடுத்து கொடுத்து இந்த குட்டி சிங்கத்தை வளர்த்துட்டே வந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து இதுவும் புல் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதை பார்த்து ஆடுங்க கூட ஓடிட்டே இருந்தது. இதை பார்த்து இன்னொரு சிங்கம் பார்த்தது, என்னது இது வந்து நம்மளை மாதிரி இருக்குது, ஃபிசிக்கலாக ஃபுல்லி க்ரோன் லைக் அஸ், பட் ஆனால் ஆடுங்க கூட்டத்து கூட ஓடிக்கிட்டே இருக்குது, ஆடை மாதிரி கத்துது, ஆடை மாதிரி பால் சாப்பிடுது, ஆடை மாதிரி புல் சாப்பிடுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஓடி போய் இந்த லைனை பிடிச்சி தன்னோட கேவுக்கு கொண்டு போய் இட் ட்ரெயின்டு. தன்னோட அந்த லைன் ஃபிசிக்கலாக ஃபுல்லி க்ரோன் லைன் தான், ஆனால் அந்த குட்டியை வந்து அது ட்ரெயின் பண்ணிச்சு. ட்ரெயின் பண்ணி சிங்கத்தை போல் கர்ச்சிக்கவும், சிங்கத்தை போல் அந்த